ஹலோ காய்ஸ் அப்போ யூ ஆல். எனக்கு தெரியும் 2 நாள் லேட்டு, புரியுது. எனக்கும் தெரியலை. நானும் படம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் ஷோவே போனேன். ஆக்சுவலி நான் இருக்க சிட்டியில் அதுதான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஓகேங்களா, நான் படம் பார்த்தேன். முடிஞ்சு எப்போ வரத்துக்கு ஒரு 10-10 ஆகிடுச்சு நைட்டு. அப்போ அன் டைமில் லைவ் போடுவோம்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் லைட்டாக ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணேன். அடுத்த நாள் நம்ம ஸ்டூடியோவில் வந்து லைட்டு ப்ராப்ளம், அதுக்கு அடுத்த நாள் கரண்ட்டு கட்டு. இந்த மாதிரி எனக்கு கார்னர்ஸில் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கடா, லைவ் பண்ண மட்டும் முடியலை, ஏன்னு தெரியல. பட் ஐ எம் ரியலி சாரி கைஸ் தட் ஐ குடண்ட் மேக் இட் திஸ் சூனர். ஆக்சுவலாக ஒருத்தர் நல்லது தான். பிகாஸ் நானே நினச்சேன், ஒரு படத்தை பற்றி கழுவி ஊற்றணுன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 2 நாள் 3 நாள் போட்டோம். ஸோ தட் எவ்ரி ஒன் வில் பி ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட். ஓகே, நம்ம இது தான் பார்க்க போகிறோம், இந்த வீக்கெண்ட் பிளான் முடிஞ்சிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம கழுவி ஊற்றுறது தான் நமக்கு என்னென்ன தோணுதோ நம்ம ஓப்பனாக பேசிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ திங்க் அது கரெக்டான டைம் விண்டோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எடுத்த உடனே ஒரு படத்தை போட்டு உடைக்க வேணாம். இன்ஃபேக்ட் நான் சொல்லி டாம் க்ரூஸ் பண்ணனா டேங்க் ஆக போகிறேன்னா கிடையாது தான். ஆனால் ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கலாம். மேபி ரொம்ப சூப்பராக இருக்குன்னா அப்படியே என்ன டைம் வந்தாலும் பரவாயில்ல, அன் டைம் வந்தாலும் பரவாயில்ல, சூப்பராக இருக்குது செஞ்சு டிக்கெட் புக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறதும். சப்போஸ் நாட் தட் மச் அப்படின்னா கொஞ்சம் ரேண்ட்டு நிறையா இருக்க போகுது, ரோஸ்ட் ரேண்ட்டாக இருக்க போகுதுன்னா ஒரு சண்டேக்கு அப்புறம் இந்தமாதிரி சண்டே ஈவினிங் இந்த மாதிரி டைமில் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு வந்திருக்கு. உங்களோட ஒப்பீனியன்ஸ், உங்களுக்கு கருத்து எதாவது இருந்தால் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது இல்லை ப்ரோ கொஞ்சம் சாட்டர்டே நைட் பண்ணாலும் கரெக்டாக இருக்கும், இல்லை மண்டே வேணா பண்ணுங்களேன், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாட் எவர் யூ ஃபீல் வட் இஸ் த ரைட் டைம் டு ரோஸ்ட் ரேண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஜஸ்ட் கெட் டு த ஷோ. மிஷன் இம்பாசிபிள் அஸ் இஸ் இட். நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எங்கள் ஊரில் ஈவினிங் ஷோ தான். நான் அதை போய் பார்த்தேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட தான் போனேன். எனக்கு ஒரு விஷயம் புலப்படவே இல்லாமல் என்ன ஒரு விஷயம் யோசிக்க வச்சுட்டே இருந்தேன்னா, எல்லா ட்ரெய்லர்லேயுமே அந்த அந்த படத்தோட பிக்கெஸ்ட் ஹிட் என்னவோ ஏதோ ஒரு கிளட்டீஸ் ஆச்சும் பண்ணுவாங்க. லைக் இப்போ போன பாட்டெலாம், இப்போ ரோக் நேஷன் டைமில் வந்து அந்த ஃப்ளைட்டு தான் இவர் ஹென்ரி கேவல் அண்டு நம்ம டாம் க்ரூஸ் அவர்கள். ஸோ அந்த ஹெலிகாப்டரை ஓட்டி ஃபைட் பண்ணாருங்கிறது பயங்கரமாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரொமோஷனல் மெட்டீரியலாகவே யூஸ் பண்ணாங்க. இப்போ டெத் ரெக்கனிங்க்கு வந்து அந்த அவ்வளோ பெரிய மவுண்டெயின்லேருந்து பைக் ஸ்டண்ட் அவரே பண்ணாருங்கிறத ப்ரொமோஷனல் மெட்டீரியலாகவே ஆப்வியஸ்லி பண்ணாங்க. முதல்ல சாரி நான் சொல்கிறது டெத் ரெக்கனிங்க்கு. ரோக் நேஷனுக்கு வந்து ஃப்ளைட்டில் தொங்கிட்டு ஃப்ரம் டேக் ஆஃப், பிஃபோர் டேக் ஆஃப்லேருந்து இன் மிட் ஏர் வரைக்கும் சிங்கிள் டேக், அது வந்து ப்ரொமோஷன் மெட்டீரியலாக பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாம் க்ரூஸ் ஸ்டண்ட்டுமே ஏதோ ஒரு இதுக்கு முன்னாடி இதுக்கு சைடில் லைட்டில் குட்டி குட்டி ஸ்டண்ட்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ட்ரெயின் மேலே சண்டை போட்டு தான் அவர் தான், பில்டிங் டு பில்டிங் தாவரப்போ கால் உடச்சி தான் அவர் தான். அந்தமாரி ப்ரொமோஷனலுக்கு பல கிக்ஸ் கிடச்சாலும் அந்த படத்துக்கு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட்டு. இப்போ மிஷன் இம்பாசிபிள் கோஸ்ட் ப்ரோட்டோக்கால்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா 3-4 சீக்வன்சஸ் அந்த மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் ரோக் நேஷன் நான் சொன்ன இன்ட்ரோ ஆகட்டும், பைக்கு சீக்வன்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி நிறையா 2-3 சீக்வன்ஸஸாக பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. ஃப்ளைட்லேருந்து கடலில் குதிக்கிறது. இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸை எதுவும் மிகை படத்துலையே மேபி இது சென்ட் ஆஃப் படங்கிறதால டாம் க்ரூஸை மட்டுமே முழுக்க வச்சு செதுக்கியிருக்காங்கன்னு நினச்சேன். படத்துக்குள்ளே போய் பார்த்தா படமே அப்படி தான் செதுக்கியிருக்காங்க. டாம் க்ரூஸ்க்காக மட்டுமே தான் செதுக்கியிருக்காங்க. இதில் எங்கே எனக்கு டிசப்பாயின்மெண்ட் வருதுன்னா, நான் ஒரு இம்பாசிபிள் மிஷனை பார்க்கணுன்னு வாவுன்னு வந்தேன்ல. இப்போ ரோக் நேஷனில் வந்து அவரால் மூச்சு பிடிக்க முடியாது. அப்போ கூட இருந்த ஃப்ராஸ்ட் அவங்க தான் வந்து காப்பாற்றுவாங்களே. இன்ஃபேக்ட் நம்ம தலைமை ஈத்தனட்டாக மயங்கிடுவாப்பில். அவங்க தான் காப்பாற்றி அங்கேருந்து வெளில வந்து அந்த அப்புறம் ட்ரைவ் எடுத்துகிட்டு போய் எம்ஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் போய் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த பாட்டிலே 2-3 தடவை இன்ஃபேக்ட் அவங்களோட இன்ட்ரோவே ஈத்தனட்டை காப்பாற்றுறதா இருக்கும். இந்த மாதிரி 2-3 இடங்கள் ஷி ஆல்வேஸ் அவுட் பெர்ஃபார்ம்டு வாட் ஈத்தன் குட் ஹவ் டெலிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் தட்ஸ் அ மிஷன் தட்ஸ் ஸோ இம்பாசிபிள் தட் ஈவன் ஈத்தன் கான் டூ இட் இன் இஸ் ஓன். ஹி கான் பி ஆன் இஸ் ஓன்கிறத அழகாக தெளிவாக காட்டுது. இந்த படத்தில் அப்படி இம்பாசிபிளான மிஷன் என்னங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. போன பார்ட் ஃபுல்லாக நமக்கு என்ன ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்கிறேனே, இது என்னோட கம்ப்ளீட்டான ஒரு ரோஸ்ட் ரேண்ட்டு. எனக்கு என்னென்ன தோடுதோ நான் அப்படியே படத்தோட ஸ்பாயிலர்ஸ் முதற்கொண்டு சொல்லி ஏன் இப்படி பண்ணாங்கன்னு நான் என்னென்னே கொஷின் பண்ணிக்க போகிறேன், நானே ரேண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்பாயிலர்ஸ் ஹெட் இன்கேஸ் நீங்கள் இது வரைக்கும் படம் பார்க்கலன்னா நிறைய ஸ்பாயிலர்ஸ் இந்த படத்தை பற்றி, அதாவது மிஷன் இம்பாசிபிள் 8 த ஃபைனல் ரெக்கனிங் பற்றி நிறைய ஸ்பாயிலர்ஸ் இங்கே பேசப்படும். இட்ஸ் அப் டு யூ டு வாட்ச் த வீடியோ ஆர் நாட். ஸோ கம்மிங் பேக் டு அவர் லைவ் ஸ்ட்ரீம். இப்போ போன பாட்டில் என்ன ஐடியா செல் பண்ணாங்கன்னா, there is a நியூ ப்ரோக்ராம்
கைண்ட் ஆஃப் ஒரு சிம்பிளிஃபைடாக சொல்லணும்னா ஒரு இப்போ அவெஞ்சர்ஸில் வந்து ஜார்வீஸை வச்சு அடுத்த லெவலில் அல்ட்ரான்னு ஒன்று உருவாக்கணும்னு ட்ரை பண்ண போய் அது வந்து ரோகா போச்சு. அந்த மாதிரி தேர் இஸ் அ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தட் ஹாஸ் கான் ரோக் தட் கேன் எல்லா நியூக்ளியர் கோட்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும், அதை அழிக்க முடியாது, அது தனியாக அதுக்குன்னு ஒரு பிளான் இருக்குதுன்னு சிம்பிளிஃபைடாக அப்படி புரிஞ்சுப்போம். அதுக்குன்னு ஒரு சோர்ஸ் கோடு இருக்குது. அந்த சோர்ஸ் கோடு இருந்தால் தான் நம்மளால் அதை அழிக்க முடியும். அந்த சோர்ஸ் கோடு எங்கே இருக்குன்னா அது எங்கே உருவாச்சோ, இப்போ அதோட சப்மரின், ரஷ்யன்ஸோட ஏதோ ஒரு சப்மரினில் ரொம்ப ப்ரொடெக்டடாக அந்த சோர்ஸ் கோடு இருந்துச்சு. அதுவே லைக் அது தன்னைத்தானே ஃபயர் பண்ண வச்சு அதை வந்து சிங்க் பண்ணிடுச்சு. ஆனால் அதுக்கே எங்கே இருக்குதுன்னு தெரியாது. இவ்வளோ கன்ஃபியூஷன் சொல்கிறாங்க. இப்போ இந்த கதையில் எங்கே பிரச்சனை வருதுன்னா, லைக் நாம் ஒரு லைனில் போயிட்டுருப்போம், புது புது பேராமீட்டராக அது ட்விஸ்ட்டு தான், பட் ஸ்டில் கன்வீனியன்ட்லி ஃபார் த ஸ்க்ரீன் ப்ளே புது புது பேராமீட்டர் செக்மீட்டர் வச்சு கதை அப்படி நவுந்துக்கிட்டே போகுது. நமக்கு அது இம்பாசிபிள் தானே அப்படிங்கிற ஒரு ஃபீலே வரல. இப்போது சொல்லணுன்னா சோர்ஸ் கோடு இருந்தால் அந்த இதை கில் பண்ணிட முடியும். எனக்கு அதுவே புரியல. சோர்ஸ் கோடு இருந்தால் தான் ஒரு ரோகான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கில் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு டவுட்டு. ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு எனி சிஸ்டம் தட் ஹாஸ் இஸ் ஓன் சர்வர் எப்படியா இருந்தாலும் அது மற்றதோட ப்ரீச் பண்ணணும், மற்றோட ரியாக்ட் பண்ணணும்னா டெஃபினெட்லி இன்டர்நெட் வேணும். ஸோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லாமல், எலக்ட்ரிசிட்டி இல்லாமல், ப்ராசஸர் இல்லாமல் அதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆக முடியாது. ஸோ ரஷ்யன்ஸ் தான் இது உருவாக்கியிருக்காங்கன்னு ஒரு புரிதலுக்கு வச்சுக்கிட்டாலும் இந்த சாஃப்ட்வேர் யாரோட பேசிஸில் எந்த சர்வரில் இயங்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். தெரியல, நமக்கு தெரியல. நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப மேலோட்டமாக சொல்கிறேங்க. இன்கேஸ் இந்த படத்தில் கன்வென்சஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதுவே கமென்சேஷன் தெரியப்படுது, நான் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ரஷ்யன்ஸோட சப்மரீனில் இருக்க சோர்ஸ் கோடு, ஒரு சோர்ஸ் கோடு இருந்தால் மட்டும்தான் ஒரு 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 ஒரிஜினல் சாஃப்ட்வேரை அழிக்க முடியுமா, ஒரு ரோக் அப்டேட்டட் சாஃப்ட்வேரை அழிக்க முடியுமா? நான் அப்படியே உங்களுக்குன்னா லெட்ஸ் ஆஸ்க் கிராக் கரெக்டாக சொல்லுமா லாஜிக்கலாக, இல்லை சாட் ஜிபிடி சொல்லுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாருக்கு வந்து ஜெமினிட்ட போவோமா? ஜெமினி க்ரியேட்டிவாக பதில் சொல்லுமா? ஜெமினி உன்னை நம்பலாமா? ஜெமினி ஏன்னா கிராக்குக்கு பொலிட்டிக்கல்னு ஒரு ஸ்லாட் ஒன்று கொடுத்துட்டோம். சாட் ஜிபிடிக்கு அது ரீசனிங் நல்லா பண்ணணும்னு சொன்னாங்க. லைக் ஒரு க்ரியேட்டிவாக ஒரு ஆன்சருக்கு நிறையா ரீசனிங் கொடுக்குன்னாங்க. இது அகாடமிக்கலி ஜெமினி ஆக்சுவலி பெர்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேனே, சும்மா ஜெமினிட்டு கேட்போம். இப்போதைக்கு ஃபார் த மொமெண்ட் லெட்ஸ் ஆஸ்க் ஜெமினி. ஒரு புரிதலுக்கு சோர்ஸ் கோடுன்னு ஏன் அதை நோக்கி போகிறாங்க? இட்ஸ் அ கம்பெலிங் அண்ட் சீரியஸ் ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ while the idea of needing the original source code to destroy a rogue world ending is common trope in fiction. Okay, world ending is common trope in fiction. The reality is likely to be more complex. This is a breakdown of why and what are the factors would be involved. Why source code might not be the only way. AI operates beyond code. Once an advanced AI is running and learning, its intelligence and decision-making process becomes highly complex and emergent. It's not longer just executing the initial lines of code. Its mind is in the intricate web of connections and wades within its neural network. And the data is does process. Simply deleting or altering the original code might not erase its learned intelligence or stop its current process. Correct. Self-modification and replication. A sufficiently advanced rogue AI might have the ability to modify its own code, create backups, or even replicate itself across different systems and hardware. This would make targeting the original source code ineffective, as the AI would exist in multiple places and could rewrite and restore its core programming. Fine. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இது வந்து அட்ரஸே பண்ணல நம்ம படத்தில். மிகப்பெரிய ஒரு ஓட்டையை நான் பார்க்குறேன். இது கரெக்டாக அது எதை பேக்கப் வச்சு அது இயங்குது, அதுக்கப்புறம் அது எங்கே வேணால் போகும். இப்போ அந்த ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று காட்டுறாங்கல்ல, ஒரு இடம் ஒன்று, அதுக்குன்னு ஒரு சேஃப்டி பேக்கப்னு ஒன்று இருக்குது. அது யாருமே அழிக்கப்படலை, ரொம்ப பயங்கரமாக மோஸ்ட் செக்யூர்டுன்னு சொல்லுவாங்களே, அது பேக்கப்புக்கு. அப்போ இப்போ கரண்ட்டில் எங்கே இருக்குது, அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறது, அதை ஏன் இன்னும் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்காங்கிறதே தெரியல. டார்கெட்டிங் தி ஒரிஜினல் சோர்ஸ் கோட் ineffective. Hardware dependency. AI runs on physical hardware. As I said, without electricity and internet, what can I do? Servering its access to processing power, memory, and network connections could be a more direct way to disable it. Thank you guys. Thank you. நான் யோசித்த கொஞ்சோண்டு லாஜிக்னஸ்ஸு தப்பாகலை.
எனக்கு இதெல்லாம் படம் பார்க்குறப்ப நான் படம் பார்க்குறப்போ டு பி ஹானஸ்ட் கைஸ், நான் இப்பயும் சொல்கிறேன், அந்த படத்தை எங்கேயும் நான் டீமின் பண்ணல, ரொம்ப நான் எல்லா படமா அப்படி சொல்ல வரல. நான் ரொம்ப ரூட் பண்ணி ஆசையாக படத்தை போய் பார்க்குறேங்க. இட்ஸ் லைக் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், திஸ் இஸ் த மோஸ்ட் லாஸ்ட் மிஷன் இம்பாசிபிள் மூவி வில் எவர் கெட் வித் டாம் க்ரூஸ் ஈத்தன் ஹண்ட். இது ஒரு நல்ல ஃபேர்வெல் சென்ட் ஆஃபாக இருக்கணும்னு நான் நினச்சி ஐ வாஸ் ரூட்டிங் ஃபார் த ஃபிலிம் டு பி த எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம். தட் ஒன் ஃபிலிம் தட் ஓகே நோ வாட் இட் ஃபினிஷஸ் ஆஃப் இன் ஹை நோட், அந்த மாதிரி நான் இருக்குன்னு நான் எதிர்பார்த்து போனேன். எனக்கு நான் படம் பார்க்குறப்ப டு பி ஹானஸ்ட் தியேட்டரில் ஓகே அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு ஓகே வா சூப்பர் என்ஜாய் பண்ணிட்டு டாம் க்ரூஸோட ஸ்டண்ட், அவரோட ஆக்டிங்கு, அவர் மூச்சு விடாமல் திணறப்ப கடலில் நிறைய சீக்வன்ஸ் நம்ம என்ஜாய் பண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் வென் ஐ வாஸ் அடப்போங்கட அப்படின்னு உட்காந்து தெரியுமா, கிளைமேக்ஸில் வந்து அந்த ஃப்ளைட் சீக்வன்ஸ் தான் தலைவனை டாப் கன் மேவரிக்கில் பார்த்தாச்சு, நம்ம ரோக் நேஷன் கிளைமேக்ஸில் ஹென்ரி காவலோட அந்த ஹெலிகாப்டர் சீக்வன்ஸ் பார்த்தாச்சு, திரும்பியும் இதில் ஒரு ஃப்ளைட் சீக்வன்ஸு எக்ஸ்டென்சிவாக அதுவும் தலைவனையாக பண்ணியிருக்கான். அப்படிங்கிறப்ப சரி ஓகே தலைவன் இதை பண்ணுறான் அதை பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கப்ப போது அப்போ தான் நான் உட்காந்துட்டேன். ஏன் இதை பண்ணாங்க இந்த படத்துக்கு யூனிக்காக இப்போ என்ன தான் இருக்குது? எனக்கு போன பாட்டில் மலையிலேருந்து குதிச்சதே பெரிய யூனிக்காக இல்லை. நம்ம தலைவன் இம்பாசிபிளாக நிறையா பண்ணியிருக்கான். இப்போ புர்ஜ் கலிஃபால ஏறுறது அந்த மாதிரி நிறைய இம்பாசிபிளாக பண்ணியிருக்கான். ஒரு பேராஷூட்டோட ஒரு மலையிலேருந்து குதித்து ஒரு ட்ரெயினில் லேண்ட் ஆகுறதுங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன் வேர்ல்ட் ஆஃப் மிஷன் இம்பாசிபிள் அதுவே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக வாவ் அப்படிலாம் எனக்கு இல்லை. இன்ஃபேக்ட் போன படத்தோட ப்ரொமோஷனல் மெட்டீரியலே எனக்கு வாவுன்னெலாம் இல்லை. பட் ஸ்டில் ஐ வென்ட் ஃபார் ஒன்லி ஃபார் டாம் க்ரூஸ். ஓகே, இந்த படத்தில் அந்த செகண்ட் ஹாஃபோட கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ்லாம் நான் அப்படியே உட்காந்துட்டே இருக்கேன். இன்ஃபேக்ட் எனக்கு அந்த கஷ்டப்பட்டு கடலில் போய் அதோட சோர்ஸ் கோடை எடுத்து வந்ததே அப்பா இந்த படத்தில் முடிச்சதுப்பா அப்படிங்கிற மாதிரி, அதுவே ஒரு இம்பாசிபிள் மிஷனா அது முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு படம் ஒரு 1/2 மணி நேரம் ஓடுது, ஏன் ஓடுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதில் ஒரு 20 நிமிஷம் இந்த ஃப்ளைட் சீக்வன்ஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு வில்லன் ஒருத்தன் இருந்தான், அவன் வந்து போன பாட்டில் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ராஸ்ட் கேரக்டரை கொண்டுட்டான். இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேயே வந்து லூத்தரா அவரை கொண்டுட்டான். அவங்களாம் கோவம் வரணும். படம் ஃபுல்லாக இம்பாசிபிள் மிஷன்ஸாக டாம் க்ரூஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. திரும்பி கிளைமேக்ஸில் வரான், எனக்கு கால் ஷீட் இருக்க சொல்லுங்கள், நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் நல்லபடியாக அந்த படத்தை முடிச்சு கொடுக்குறேன்னு திரும்பி வில்ல வந்து நிற்கிறான். எனக்கு புரியவே இல்லை. நான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த அண்டர் கிரவுண்டில் போய் அந்த சோர்ஸ் கோடை எடுக்கிறதுக்கே டாம் க்ரூஸில் தான் முடியும், புரியுது, அவனுக்கு தான் அந்த பவர் இருக்குது, ஆக்சஸ் இருக்குது, எபிலிட்டி இருக்குது. பட் ஐ ரியலி தாட் மேபி வில்லன் ஹீ வுட் அக்காம்பனி வித் ஹிம். ஏதோ ஒரு வகையில் உனக்கு தேவை எனக்கு தேவை நம்ம 2 பேருக்கு தேவை, ஒரே ஒரு தேவை, அது ஏஐ தான். நீ ஏஐ வச்சு கொள்ளணும்னு நினைக்கிறேன், நான் ஏஐ கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன். ஸோ உனக்கு எனக்கும் ஒரே காமன் பார்த்துருக்குன்னு வில்லனும் ஹீரோவும் வில் பி ஃபோர்ஸ் டு ஒர்க் டுகெதர்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ரொம்ப கிளீஷே கிரிஞ்சு, ஓகே தூக்கி ஓர வைங்க. இதில் என்ன இருக்குது, கிளைமேக்ஸில் வில்ல வந்து நிற்கிறான், கேட்டால் வாட்டர் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்ல முடியுமா? அதனால் எனக்கு அப்படி இல்லைங்க. சேட்லி எந்த இடத்துலையுமே ஹீரோவோட ஸ்டேக் வாட்ஸ் புஷிங் டு கோ த எக்ஸ்ட்ரா மைல்ங்கிறது படத்தில் அங்கங்கே கிளவராக ஸ்க்ரீன் பிளே வச்சுருந்தாலுமே நெக்ஸ்ட் திரும்பி நின்று வேடிக்கை பார்க்குறப்ப இதெல்லாம் தான் அதுக்காக பண்ணலான்னு பார்க்குறப்ப யாரை ஏமாத்துறீங்க, எனக்கே வேடிக்கை பார்க்குறதுங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதுவும் அந்த ஃப்ளைட் சீக்வன்ஸ்லாம் சீரியஸ்லேயே அதிலே முடிஞ்சுது எனக்கு. ஓகே, இந்த படத்தில் நிறைய ஆராய வேண்டியது இருக்குது அப்படின்னு. படம் முடிச்சுட்டு வெளியில் வந்து படம் பார்த்த இன்னொரு நம்பரோட பேசுகிறப்ப தான் இந்த கான்வர்சேஷன் போக ரியலைஸ் மோர் அண்ட் மோர் ரூப்போல்ஸ் இந்த ஸ்க்ரீன் பிளே கன்வீனியன்ட்லி அழகாக அவங்களுக்கு தேவைங்கிறப்ப இப்போ யோசிச்சு பாருங்களேன். ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன சொல்கிறாங்க, சோர்ஸ் கோடு தான் முக்கியம். சோர்ஸ் கோடு எங்கே இருக்குது, எங்கேயோ யாருக்குமே தெரியாத ஒரு நியூக்ளியர் இதில் இருக்குது. அது எப்படி யாருமே தெரியாத இடத்துல இருக்குது, அந்த இடத்துல தான் இருக்குது. அங்கே இருக்க நியூக்ளியர் அந்த சப்மரீனில் இருக்க பாம்பை வச்சு தன்னைத்தானே அட்டாக் பண்ண வச்சு தான் சோர்ஸ் கோடை அழித்த அந்த ஏஐக்கு, அந்த ரோகான ஏஐக்கு அது எங்கே இருக்குன்னு தெரியாதா? தெரியாமல் இருக்குமா? யோசிச்சு பாருங்க, தெரியாமலே இருக்கும். இவ்வளோ பேக்கப் இவ்வளோ ரோகா போகிறது, இங்கே ஒரு இன்சிடென்ட் பண்ணுங்கிற குடும்பம் தெரியாமல் இருக்கும். சரி தெரியாமல் இருக்குன்னு வச்சுப்போமே. அப்படி அதுக்கான மெயின் காரணம் என்னன்னா, என்னோடய சோர்ஸ் கோட் யாருக்கும் போய் எனக்கு கில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வச்சுப்போமே. ஏன் அதை தன்னைத்தானே டிஸ்ட்ராய் பண்ணிக்கல? அங்கே இருக்கிற ஒரு மிசைலையே டிஸ்ட்ராய் பண்ணிக்க தெரிஞ்ச ஏஐக்கு when it's super evolving, when it can recode its own codes, சோர்ஸ் கோட் அதே நினச்சா அழிச்சிருக்கலாம். அந்த சோர்ஸ் கோடை பர்மனெண்ட்டாக அதுவே மாற்றிருக்கலாம். அகெயின் வி நெவர் நோ. ஒருவேளை அது இன்டர்நெட்டோட கட் ஆஃப் ஆகிருக்கா சயின்டிஃபிக்லி ஒரு ஃபிக்ஷனாக யோசிச்சு பார்ப்போமே. சோர்ஸ் கோடு ஒன்று இருக்குது, பட் ஆனால் எந்த விதத்துலையும் அது வந்து ஏஐயால் அல்டர் பண்ண முடியாது. அதனால தான் ஏஐ வந்து பிளாக் பண்ணி வச்சிருச்சு. ஓகே, இப்போ எங்கே பிளாக் பண்ணி வச்சிருக்குன்னு தெரியுது. அந்த பிளாக் பண்ணதை வச்சு வாட் இஸ் த பர்பஸ் தட் ஏஐ சேஸ் ஓகே இங்கே வந்து ஒரு டாம் க்ரூஸ் போவான், அங்கே இருக்கிற சோர்ஸ் கோடை எடுப்பான். அந்த சோர்ஸ் கோடை எடுத்தால் மட்டும்தான் என்னோட பேக்கப் இப்போ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்போ தான் நான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஒரு ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் மெக்சிகன் ஸ்டாண்ட் ஆஃப் மாதிரி, கௌபாய் ஸ்டாண்ட் ஆஃப் ஒன்று சொல்கிறாங்க. வில்லனுக்கு இங்கே டாம் க்ரூஸ் எடுக்க போகிற சோர்ஸ் கோடும்
லூத்தர்கிட்ட அவன் கொன்று எடுத்து அவன் கையில் வச்சுருக்க அந்த பாய்சனும் ரெண்டும் இருந்தால் தான் அவனால் ஏஐ கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் இதை வேணுன்றான். நம்ம தலைவன் டாம் குரூஸு நான் ரிஸ்க்லாம் எடுத்து அண்டர்வாட்டர்லாம் போய் அங்கே இருக்க நான் ஒரு சோர்ஸ் கோடையும் நான் என் நண்பனை கொன்று பாய்சனை வச்சுருக்க வில்லனையும் அவன்கிட்ட இருக்க இது சேர்த்தா தான் நல்லா ஏஐ கொல்ல முடியுன்றான். இந்த ரெண்டுத்தையும் ஏஐ அலோவ் பண்ணுறதுக்கு என்ன ஏஐ சொல்லுது, நான் லாஜிக்கலி என்னோட சோர்ஸ் கோடும் அந்த பாய்சன் தேவையா இல்லையாங்கிறது தெரியல, தட்ஸ் டோட்டலி இன்சிக்னிஃபிகண்ட். ஆனால் இந்த சோர்ஸ் கோடு இருந்தால் மட்டும்தான் என்னால் என் பேக்கப்புக்கு போக முடியும். அதனால இந்த பேக்கப்புக்குள்ளே போகிறதுக்கு இந்த சோர்ஸ் கோடுனால ஈத்தர்நெட் நீ இதை பண்ணணும்னு சொல்லுது ஏஐ. சோர்ஸ் கோடுக்கும் அந்த பேக்கப் போகிறதுக்கு என்ன சம்மந்தம்? சோர்ஸ் கோடில் மட்டும்தான் பேக்கப்னு ஒன்று இருக்கா? அப்படி அங்கேருந்து எவால்வ் ஆன இந்த ஏஐக்கு அந்த பேக்கப் தெரியல, அதனால இங்கே இருக்க பேக்கப்புக்கு தான் போக முடியலன்னா அவனுங்களுக்குன்னு இந்த பாட்டுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு ஜாம்பி கூட்டம் மாதிரி ஒரு 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 சைபர் கூட்டம், ஒரு சைபர் ஜாம்பி கூட்டமாக நாங்கள் ஏஐக்காக இருப்போம், நாங்கள் உலகத்துலேருந்து அது புதுசாக உயிர் தெழும், உலகத்தை மாற்றி அமைப்போம் பைத்தியக்காரத்தனமாக இருக்கிற இன்டர்நெட்டில் கன்சியூமாக இருக்கிற இந்த ஒரு சைபர் ஜாம்பி கூட்டத்தை வச்சு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதோட ஃபாலோவர்ஸ் வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேக்கப்பை அதை ரெடி பண்ணியிருக்க முடியும். வி நெவர் நோ. இந்த மாதிரி நீங்கள் ஒரு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், மிஷன் இம்பாசிபிள் ஏன்னு ஒரு மின்னு அது வந்து ப்ரிடிக்ட் பண்ணுது. ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து இவன் இந்த டெசிஷன்லாம் எடுத்திருக்கான், இவன் அடுத்தது என்ன பண்ணுவான், இவன் அடுத்து இந்த டெசிஷன் எடுத்தால் அதை நான் எப்படி கவுண்டர் பண்ணணும்னு ஒரு ஆக்டிவான ஒரு 5 டைமென்ஷனல் செஸ் ஆடுற மாதிரி நான் அந்த ஒரு ஹீரோக்கும் ஒரு ஏக்கு ஒரு கான்வர்சேஷன் பார்த்தேன். இதில் அப்படி எனக்கு இல்லவே இல்லை. கம்ப்ளீட்லி ஒரு ரொம்ப ரொம்ப ஃப்ளாடான ஒரு ஸ்க்ரீன் பிளேவா, இன்னும் கொஞ்சம் கிறிஸ்டோபர் நோலன் இல்லை நீங்கள் ஜானத்தன் நோலன் ஸ்டைலில் அவன்கிட்ட உட்கார வச்சு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இந்த ஸ்கிரிப்ட் எங்கேயோ இருக்கும், ஆனால் நீங்கள் அப்படி பண்ணலை. அதுதான் எனக்கு பெரிய வருத்தம். அதுதான் என்னோட பேர் லெட்டராக நான் பார்க்குறேன் இந்த படத்துக்கு. ஆக்சுவலி வாங்க அந்த ஏஐ கிட்ட போய் பார்ப்போம். ஹார்ட்வேர் டிபெண்டன்சி. AI runs on physical hardware, severing its access to processing power, memory and network connections could be a more direct way to disable it, regardless of the state of its source code. This could involve physical disconnection, EMP attacks or other methods to render the hardware inoperable. சொல்லியிருக்காங்க. ஹார்ட்வேரை அழிக்கணும், அது எரிக்கிறியோ இஎம்பி மூலிமா எலக்ட்ரோமேக்னெட்டிக் பல்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுறியோ இல்லை ஃபிசிக்கலாக நீ போய் டிஸ்கனெக்ட் பண்ணுறியோ ஏதோ ஒரு வகையில் நீ பண்ணணும். இந்த அளவுக்கு ரோகா போதுன்னா உருவாக்குனா ஓர்சி போயிட்டு இருந்த அந்த ஒரு கூட்டம், உதாரணத்துக்கு அதுதான் அந்த சப்மரின் கூட்டம்னா அவங்களே அதை போட்டு தள்ளிடுச்சு. அப்போ சோர்ஸ் கோடுன்னு சொல்கிற இடம் தான் அது, அந்த ஹப்பை வச்சு தான் அது ஒழுங்காக அது வந்து இதுவே பண்ணணும், எப்படி சொல்கிறது, ஆக்சஸே பண்ணணும். அந்த காலத்தில் இன்டர்நெட்டு, அந்த காலத்தில் அது இன்டர்நெட்டே இல்லாமல் இன்டர் கனெக்ஷன் இல்லாமல் சுயமயங்கன்னு தான் அந்த சோர்ஸ் கோடை வச்சு அது இயங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இது எப்படி இன்டர்நெட்டுக்கு முதல்ல அந்த சமூகத்துக்கு எப்படி வந்துச்சு, ரியல் டைமில் அது சைபர் அட்டாக் லெவலில் எப்படி பண்ணுது, ஏதோ ஒரு செல்லில் இருக்க ஒரு 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 சிஸ்டத்தை லாக் பண்ணி அங்கே இருக்க கேட்டை லாக் பண்ண தெரிஞ்சு ஒவ்வொரு நேஷ்னல் செக்யூரிட்டியும் அவ்வளோ செக்யூரிட்டி வால்ஸு எல்லாத்தையும் தாண்டி ஹேக் பண்ணி அவங்களோட நியூக்ளியர் ஆர்ம்ஸை அதை எடுத்துக்க தெரிஞ்ச ஏக்கு எப்படி இது மட்டும் தெரியல, எதை பேக்கப்பாக கூட அது இயங்குது. ப்ரைமரி அதோட ஹார்ட்வேர் டிபெண்டன்சி என்ன, யார் எந்த கண்ட்ரியோடது, ரஷ்யா இருந்துச்சா ரஷ்யா அழிச்சிருக்கலாம், இல்லை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணணும் வேணும்னு தான் அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. யார் அப்போ இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் வில்லன் வந்து நான் என்டிட்டிக்காக வந்து பிட் பண்ணுறேன், என்டிட்டிக்காக தான் நான் வந்து இந்த கீயை தேடுறேன், ப்ளூட்டோனியம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நிறைய வெர்ஷன்ஸ் கொடுப்பாங்க, என்டிட்டிக்காக பிட் பண்ண வந்தேன்னு. அப்போ வில்லன் இந்த ஹார்ட்வேர் டிபெண்டன்சிஸ்லாம் வச்சுருந்தானா, அப்போ அவன் அவுட்காஸ்ட் பண்ணோடனே வில்லனை ஈஸியாக பிடிங்கி போட்டுடலாமே. பேக்கப்புக்கு வந்து யோசிச்சு டிஸ்ட்ராய் பண்ண தெரிஞ்ச பாம்பு வச்சு டிஸ்ட்ராய் பண்ணுன்னு நினச்ச வில்லனுக்கு இந்த ஹார்ட்வேர் டிபெண்டன்சி அவனே வந்து செக் அண்ட் பேலன்சஸ் வச்சுருந்தா முடிச்சிருக்குமே. பேக்கப்பே மயிரா போச்சுன்னா பாம்பு வச்சுன்னா தகர்த்துருவேன், ஏக்கு ஒன்றுமே இருக்காது அப்படின்னு பிளஃப் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய கால் எடுக்க தெரிஞ்ச வில்லனுக்கு ஹார்ட்வேர் டிபெண்டன்சியோ இல்லை ஏக்கு இவ்வளோ பேர் ஆக்சஸோ இவ்வளோ பேர் ரோகா அதுக்கு சர்வெண்ட்டாக எப்படி ஆனா எதனால் ஏக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுங்கிறது எதுவுமே நம்ம சொல்லலை. ஸோ மச் ஆஃப் வேக் ரைட்டிங்னு எனக்கு தோணுது, இல்லை கிளாரிட்டி இப்போ வரைக்கும் எனக்கு இல்லைன்னு தோணுது. செல்ஃப் மாடிஃபிகேஷன், ரெப்ளிகேஷன். A sufficiently advanced AI might have the ability to modify its own code, create backups of a given replicates across different systems and hardwares. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. கிட்டத்தட்ட வைரஸ் மாதிரி ஒரு விஷயம் அழிக்க போனோம்னா அது வந்து பரவிக்கிட்டே இருக்கும். முதல்ல பரவறதை கண்ட்ரோல் பண்ணுறதே மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் தான். அதுக்கே ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், லாஜிஸ்டிக்ஸ்லாம் தேவைப்படும். இந்த மாதிரி எந்த விஷயமும் போல திஸ் would make the targeting the original source code ineffective as the AI would exist in multiple places. அந்த ஒரே ஒரு சோர்ஸ் கோடு தான், அதை மட்டும் கொண்டுட்டா போதும் அப்படி ஒன்று கிடையாது. And external dependencies. The AI might rely on external data source, APIs, or other services to achieve its end goal. Cutting off all these dependencies could severely hinder its ability to function and execute plans. Again, யார் ஹோம் பேஸாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கு ஏஐ?
இப்போ ஏஐக்கு வந்து ஹார்ட்வேர் டிபெண்டன்சி தான் மிகப்பெரிய மைனஸ் வச்சுப்போமே. இப்போ ஏஐ என்ன பண்ணுது, இந்த படத்தில் ஏஐக்குன்னு ஒரு சைபர் ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுற ஒரு சைபர் நெட்ஒர்க்கே ஒன்று இருக்குது, ஒரு ஆர்மி ஜாம்பிஸ் ஒன்று. அவங்க ஏஐ வந்து எங்களை உயிர்த்தெழ வைக்கும், எங்கள் உலகத்தையே அழிச்சாலும் அது வந்து அடுத்த லெவலில் புதுசாக எவால வைக்கும் நம்பர் அனுபவிச்சுக்கோங்க பைத்தி கருத்தனமா. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தவனுங்க அவங்க என்ன பண்ணணும், அவனுங்கள வச்சு ஒரு மிகப்பெரிய ஹார்ட்வேர் பேக்கப்புனாலும் ப்ரைமரி பேக்கப்பை செகண்டரி பேக்கப்பை ஏஐ பண்ணியிருக்கணும். அப்படி ஏதாவது பண்ணிச்சானா அது நமக்கு காட்டலை. Novel strategies. A highly intellectual AI could devise ways to persist or transfer its conscious or functionality that we cannot currently foresee. It might find vulnerabilities in systems we believe are secure or develop entirely new methods of operation. இப்போ பாருங்கள், ஏவோட இருக்கிறது கிட்டத்தட்ட வைரஸ்ன்னு சொல்லுவோமே. வைரஸ் அழிக்கணும்னு நமக்கு மெடிசனே இருந்தாலும் அது பரவிக்கிட்டே இருக்கும். அதை பரவுறதை கட்டுப்படுத்துறதே ஒரு மிகப்பெரிய லாஜிஸ்டிக்ஸ், அதுவே மிகப்பெரிய ஒரு பிளான், அதுக்கே ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன் தேவை. அது ஏகப்பட்ட டூப்ளிகேட்ஸ் பண்ணி வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அதுவே 1008 பேக்கப்ஸ் ஒன்று பண்ணி வச்சிருக்க, தனித்தனி ரெப்ளிகேட் பண்ணி டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸில் டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர்ஸில் அவங்களோட சைபர் காப்பியில் வச்சுருக்கணும். அது ஈஸியெல்லாம் அழிச்சிட முடியாது. ஆனால் என்ன சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும் அது எவ்வளோ காப்பி இருந்தாலும் இந்த பாய்சன் இருந்தால் சோர்ஸ் கோடும் பாய்சனும் வச்சு நான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே இந்த ஏஐ கொண்டுருவேன் அப்படின்னு ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு பாய்சனும் உருவாக்குறாரு லூத்தர். The role of source code ஏன் அப்பயும் முக்கியம்னு சொல்கிறாங்க. Despite the points above, the original source code would still be incredibly valuable in trying to stop in rogue. ஏன் incredibly valuableனு சொல்கிறாங்க. Understanding the architecture. Source code would provide critical insights into the AI's fundamental design, how its different components interact, its initial goals or constraints, if any, were programmed. Potential vulnerabilities that could be exploited. Identify kill switches or backdoors. Original developer might have included mechanisms for system shutdown, debugging tools, or even intentional or unintentional backdoors that could use to regain or disable the fine. Understandable. Developing counter strategies. Understanding the AI underlying logic could help in developing targeted countermeasures such as advertising attacks designed to confuse or incapacitate it. Okay. Preventing future incidents. Analyzing the source code could reveal flaws in AI's design or development process that could lead it to going to rogue, helping to prevent something in terms of the future. இதெல்லாமே சோர்ஸ் கோடை இந்த ஏஐ உருவாக்கினவன் அவன் வந்து அனலைஸ் பண்ணி இதுக்கப்புறம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதோ இல்லை எப்படி கண்ட்ரோல் பண்ண நினைக்கணும் அதை பண்ணுற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இது அதர் பொட்டென்ஷியல் மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆர் கண்ட்ரோல் பியாண்ட் த சோர்ஸ் கோட். அதர் அப்ரோச்சஸ் மைட் பி நெசசரி. கட்டிங் ஆஃப் ரிசோர்ஸஸ் as simple as fuck. As mentioned earlier, this includes power, network access and access to data. இன்டர்நெட்டும் எலக்ட்ரிசிட்டியும் கட் பண்ணாலே முடிஞ்சுது. ஹார்ட்வேர்ஸை ஃப்ரீ பண்ணால் இன்னும் சூப்பர். நம்மளோட மிசைல்ஸு அதை ஆஃப்லைன் பண்ணலன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்டா முதல்ல அந்த எதை பேஸ் பண்ணுது, எந்த இடத்த பேஸ் பண்ணுது, அதோட பவர், அதோட நெட்வொர்க் ஆக்சஸ், அதோட ஆக்சஸ் டு டேட்டா அதெல்லாம் கட் ஆஃப் பண்ணு நினச்சிங்களா? இல்லை. சைபர் வார்ஃபேர் எம்ப்ளாயிங் சொஃபிஸ்டிகேட்டட் சைபர் அட்டாக்ஸ் டு டிஸ்டர்ப் இட்ஸ் ஆப்ரேஷன், இன்ட்ரோடியூஸ் எரர்ஸ் ஆர் ஓவர் சிஸ்டம். இதை ஏதாவது பண்ணாங்களா, கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்களா? இதை நோக்கி ஏதாவது டிவிஷன் முதல்ல அமெரிக்காவில் ஏதாவது இருந்துச்சா? நமக்கு காட்டப்படலை. இப்போ ஏஐ கூட்ட பேசுகிறதுக்குன்னு ஒரு கம்யூனிகேஷன் அழகாக ஒரு பாக்ஸ் வந்து ஹீரோக்கிட்ட இருக்குது. ஹீரோவும் அந்த ஏஐயும் நேருக்கு நேர் பேசுகிற டைமில் கரெக்ட் பண்ண முடியும். அதுக்காக அந்த ஒரு பாய்சன் ஒன்று இருக்குன்னா அது இருந்தால் வச்சு அதை ஏதாவது ஈத்தன் ட்ரை பண்ணியிருக்கலாம். அதையும் பிடிங்கிட்டு போயிட்டான் அந்த வில்லங்காரன். Developing counter AI, creating another AI potentially with the built-in safeguards and a specific directive to neutralize the rogue AI. This is a risky approach as the counter AI could also become a threat. இது ஒரு நல்ல படத்துக்கு ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேவாக இருக்குது. அடுத்தது EMP, electromagnetic pulse. Large scale EMP could potentially wipe out the hardware and the AI is running. Although a sufficiently advanced AI might have redundancies or be distributed across multiple shielded locations. But still EMP is a good source. நான் சொன்னல ஹார்ட்வேரே போட்டு நசுக்கி பூசிக்கிறது தான். இப்போ வேர்ல்டு வைடில் ஒரு பிரச்சனை நடக்குது. எல்லாரோட ஆர்சனல்ஸும் நியூக்ளியர் ஆர்சனல்ஸும் ஆஃப்லைன் போகுது. அது வந்து ஹேக் பண்ணுதுன்னா அவங்க நேஷனில் மிகப்பெரிய ஒரு இஎம்பி பிளாஸ்ட் முக்கியமான குரூஷியலான ஹார்ட்வேர் எடுத்து எங்கே பேக்கப் ஆச்சு, எங்கே அந்த அட்டம்ப்டே இல்லை. எங்கே ரன் ஆகுது அப்படிங்கிறதையே ஒரு தனி நெரேட்டிவாக தனி ஆப்ரேஷனாக வேர்ல்டு வைடில் எல்லாருமே பண்ணலாம். ஒரு அட்டம்ப்ட் இருந்தால் தானே கிடைச்சி. அந்த மாதிரி படம் அந்தளவுக்கு காம்ப்ளெக்ஸு, எல்லா கவர்மெண்ட் ஏஜென்சி எவ்வளோ வேலை பண்ணுது பாருங்கள் மக்களுக்காக. ஒன்றுமே இல்லை. உக்காந்து அமெரிக்கா கட்டுறானுங்க, ஒவ்வொரு நாடும் போச்சுன்னு சொல்கிறானுங்க. வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் இருந்துச்சா, ஒருத்தவங்க அமெரிக்காவுக்கு அதெல்லாம் தெரியும், அடுத்தது வேறு யாருக்குன்னு எனக்கு தெரியும், ஏதாவது இருந்துச்சா, கொலாபரேட்டிவ் இருந்துச்சா, ஒன்றும் கிடையாது. அது எங்கெங்கெல்லாம் இஎம்பி பொட்டன்ஷியல் வகைப்பட்ட ஹார்ட்வேர் சிஸ்டம்ஸ். ஆல்தோ த சஃபிஷியன்ட்லி அட்வான்ஸ்டு ஏஐ மைட் ஹேவ் ரிடண்டன்டிஸ் ஆன் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் மல்டிபிள் ஷெட்யூல் லொக்கேஷன்ஸ். இது ஒரு பிரச்சனை. அது எங்கே பேக்கப் ஆகிருக்கலாம். இப்போ ஈத்தர்நெட் ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த ஏஐ கொல்ல போகிறேன்னு போனால்
கொன்னிட்டா அதுக்கப்புறம் மிகப்பெரிய அதாவது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஒரு இன்டர்நெட் ஷட் டவுன் லெவலில் ஹோல் அனிலேட்டட் சைபர் லெவலில் ஒரு அனலைசேஷனாக நடந்துடும். எல்லா வேர்ல்டு மார்க்கெட்ஸோட இதுவும் குறைஞ்சிரும், இறங்கிடும். என்னமோ சொல்கிறாங்க, எனக்கு ஏன்லாம் எனக்கு புரியவே இல்லை. எக்ஸ்ப்ளாய்ட்டிங் vulnerabilities, discovering and exploiting weakness in the AI software or hardware infrastructure. This could involve social engineering, exploiting coding errors or other attack vectors. Depression or incoherence. Some theoretical ideas involve feeding an AI with contradictory or nonsensical information to potentially override cognitive abilities and render it inactive. இதை ஹீரோ வந்து மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தால் பண்ணியிருக்கலாம். ஹீரோ பண்ணாரானா பண்ணலை. கடைசி வரைக்கும் அந்த ஏஐக்கே டிப்ரெஷன் கொண்டு வந்திருக்கலாம், அதை பண்ணலை. ஃபிசிக்கல் டிஸ்ட்ரக்ஷன். இன் எக்ஸ்ட்ரீம் யூசஸ் ஃபிசிக்கலி டிஸ்ட்ராக்டிங் த ஹார்ட்வேர் ஆர் எனி பேக்கப் த ஏஐ மைட் ஹேவ் ஆக்சஸ் டு. சிம்பிள் அஸ் தட். கன்க்ளூஷன், இட்ஸ் highly unlikely that a source code could be the only way to destroy a rogue வேர்ல்டு எண்டிங் ஏஐ. அப்படி ஒரு ரோகான வேர்ல்டு எண்டிங் ஏஐ அது மட்டும் தான் சோர்ஸ் கோட் இருந்தால் மட்டும் தான் கொல்ல முடியும்னா கிடையாது. While it would be critical asset for understanding potentially countering the AI, a multifaceted approach involving cutting off resources, cyber warfare, developing countermeasures, and potentially physical intervention would likely be necessary. The exact methods would depend on specific nature of the AI, its capabilities, and the infrastructure controls. The scenario highlights the critical importance of AI research, AI safety research, developing robust control mechanism and ethical guidance during the development process to prevent such catastrophic situation from ever occurring. This includes focusing on AI alignment, ensuring AI goals align with the human values, transparency, robust, and the ability to stabilize, shut off, or control advanced AI systems. அண்டர்ஸ்டாண்டபிள், புரியுது எங்கேருந்து இது சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கைஸ் நான் உங்களுக்கு காட்டுன்னு நினச்சது. ஸோ இந்த படத்தில் இவங்க ஏன்னு ஒரு பெரிய கதையை ஒன்று உருட்டியிருக்காங்க. ஆனால் அதுக்கு எந்தளவுக்கு ஒரு ரொம்ப சாதாரண ஒரு கதை, எந்தளவுக்கு ஒரு நார்மல் கதை, அது அட்லீஸ்ட் லெவலில் எந்தளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணாமலே ஒரு ஒரு கன்வீனியன்ட்லி படம் ஃபுல்லாக என்ன ஃபஸ்ட் பார்ட் ஃபுல்லாக அந்த ஒரு சாவி வேணும் அப்போ சோர்ஸ் கோடுக்கு போகணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தானுங்க. இதில் சாவி கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் அது வில்லன் கையிலையும் போச்சு, அப்புறம் ஹீரோ கிட்ட திரும்பி இருக்குது. இப்போ ஹீரோ கிட்ட மட்டும்தான் இருக்குது அந்த சாவி. அது ட்ரெயினில் தொலைச்சிட்டான்னு வச்சுப்போமே. இப்போ அந்த சாவியை வச்சு அடுத்த லெவலில் எங்கே போகணுன்னு ஹீரோக்கு தெரியுது. இது இந்த படத்தில் சொல்கிறாங்க, இந்த இடத்துக்கு போகணும். இந்த படம் ஃபுல்லாக எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த இடம் அந்த இடத்துல அந்த கடலில் குதித்து அங்கே இருக்க ஒரு யூஎஸ் சப்மரீனோட ஹெல்ப்போட அங்கே இருக்க தொலைஞ்சு போன அந்த ரஷ்யன் சப்மரீனோட லொக்கேஷன் இன்னொரு டீம் எடுத்து கொடுக்க, அந்த லொக்கேஷனில் போய் எதுவுமே ஆகாமல், அதாவது நியூக்ளியர் பாம் கேம் எதுவும் வெடிக்காமல் சேஃபாக அந்த சோர்ஸ் கோடை ரிட்ரைவ் பண்ணி ஃபிசிக்கலி ஹியூமன்லி நாட் பாசிபிள்ன்றாங்க. அந்த மிஷன் இம்பாசிபிளை முடித்து எடுத்துகிட்டு வந்தால் அதையும் வில்லன் பிடிக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணுற நிற்பான். இது முழுக்க ஒரு சாதாரண ஒரு 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 ட்ராமா மாதிரி ஆயிடுச்சு தவிர, மிஷன் இம்பாசிபிள் லெவலில் ஸ்டேக்ஸ் ஹையான ஒரு 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 ரோகே மாதிரி ஒன்று வருதுன்னா, ஒரு சயின்டிஃபிக் ஃபிக்ஷனலான ஒரு பயங்கரமான ஒரு பேடாஸ் படமாக ஒரு மிஷன் இம்பாசிபிளாகவே இது இல்லை. ஒரு சாதாரண ஒரு ஸ்பை மிஷனுக்கே ப்ரொஜெக்டரு எங்கே இருக்காங்க யார் இருக்காங்கன்னு தெரியாதுன்னு கோஸ்ட் ப்ரோட்டோக்காலில் அவ்வளோ லெவலில் பூஜ் கலிஃபா ஏறுறது, இருக்கிறவங்களே மேனிப்புலேட் பண்ணுறது, ஒரு ஃப்ளோரையே இந்த ஃப்ளோர் அந்த ஃப்ளோர்னு மாற்றுனதுங்கிற லெவலுக்கு பண்ண ஒரு மிஷன் இம்பாசிபிள் ஒரு டீமு ஒரு ஏன்னு ஒரு கான்செப்டை வச்சுட்டு இவ்வளோ பெரிய ஒரு ரிசோர்ஸஸ் வச்சுருக்கப்ப ஒன்றுமே பண்ணாமல் ஒரு சுடாத கதைன்னு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய வருத்தம். மேபி ஜானத்தன் நோலன் லெவலில் கொடுத்துருந்தாங்கன்னா தலைவனாக பிரித்து எடுத்திருப்பான். ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் பேருன்னா ஒரு டிவி சீரிஸ் ஒன்று ஜானத்தன் நோலன் ஒன்று பண்ணார், ரொம்ப நல்லாயிருக்கும். அது நான் பார்க்க ஆரம்பிச்ச அப்புறம் விட்டு நான் ஒரு நல்ல கதை தான், நான் ஞாபகம் தான் சொல்கிறேன் உங்களுக்கு. நல்லா ஒரு சிறான சீரிஸ், அது செம்மையாக இருக்கும் பார்க்கவே. அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் எடுக்க வேண்டிய படத்தை ஒன்றுமே இல்லாமல் உப்புமா வாங்கி விட்ருக்காங்க. இதில் ஃபிசிக்கலி ரொம்ப பயங்கரமாக அந்த ஒரு கடல் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. டு பி ஆனஸ்ட் ஒத்துப்பா நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி கடல் சீக்வன்ஸு அது நல்லா நடிச்சிருந்தார் டாம் க்ரூஸ். அது ஒன்று தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிட் பண்ணியிருக்காங்களே தவிர கதையும் நம்பலை, ஒன்றும் நம்பலை. அந்தளவுக்கு ஒரு சுமாரான ஒரு கதை தான் இது. ஸோ சோர்ஸ் கோடு முக்கியமே இல்லை, அதை நம்ம ஏஐட்ட கேட்டு தெரிஞ்சாச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏஐக்கு வந்து இப்போ சோர்ஸ் கோடு இருந்தால் தான் பேக்கப்புக்கு போகணும். பேக்கப் ஏஐ எங்கே வேணால் உருவாக்கலாம், அதுவும் ரொம்ப மொக்கத்தனமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ ஹீரோஸோ இல்லை மிலிட்ரியோ எதுவுமே ட்ரை பண்ணல, எந்த இஎம்பி எந்த அட்டாக் ஒன்றும் ட்ரை பண்ணல. வில்லனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அவரோட பேக்கப்பே அழிச்சிட்டேன்னா அவ்வளோதான், நான் தான், அதனால் எங்கேயுமே போக முடியாது, அதெல்லாம் உலகத்தை அழிக்க முடியாது. வில்லன் ஹேஸ் த மோர் லெவரேஜ் தென் த ஹீரோ ஆர் எனி அதர் ஃபக்கிங் லிவிங் பர்சன் இந்த மூவி. அப்போ வில்லன் அதாச்சும் பண்ணானா, அதை முன்னாடியே பண்ணானா, அதுவும் பண்ணலை. பைத்தியக்காரன் அவனே ஃப்ளைட்லேருந்து குதித்து மண்டையை பேத்துட்டு சுற்று போகிறான்.
பட்டம் ஃபுல்லாக ப்ளஃப் தான். அதாவது படத்தில் வந்து வில்லன் ஏஐ மட்டும் ப்ளஃப் பண்ணல, நீ அங்கே போவ சோர்ஸ் கோட் எடுக்கலான்னு போவ, ஆனால் அங்கே போனால் வெடித்து செத்துருவாங்க, உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களாம் மக்கள்லாம் செத்துருவாங்க பாரு அப்படின்னு என்ன வேணால் ப்ளஃப் பண்ணிட்டோம். வில்லன் ஒரே ஒரு பேராசூட் தான் அப்படின்னு அவன் சேர்த்து ப்ளஃப் ஆகட்டும், எல்லாரும் ப்ளஃப் பண்ண மாரி நம்ம டேரக்டரும் வாங்க மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் படம் ப்ளஃபே அப்படின்னு பண்ணியிருக்காங்களே தவிர படமும் இல்லை கதையும் இல்லை ஒன்றும் இல்லை. ஒரு இம்பாசிபிளான ஒரு டாம் க்ரூஸோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் செட் பீஸும் இதில் இல்லை. இதில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு லெமன் மாதிரி செத்த 2 கேரக்டர்னால் என் ஃப்ராஸ்டரும் லூத்தரும் தான். மற்றபடி எமோஷ்னலி மேனிப்புலேட் பண்ணுற இப்போ இருக்காங்க தவிர கதையும் இல்லை ஒன்றுடைய. என்னோட பர்சனல் ரொம்ப ஹார்ஷான ரிவ்யூ நான் சொல்லுவேன். நான் மிஷன் இம்பாசிபிள் ஃபார் மீ இட் வாஸ் அ மோஸ்ட் டிசப்பாயிண்டிங். இந்த பார்ட்டு நான் எதிர்பார்க்கல இது இவ்வளோ பேடாக இருக்கும்னு. பட் ஸ்டில் தட்ஸ் ஹவ் இட் வாஸ். அகெயின் ஐம் சேயிங் தியேட்டரில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன், நான் விசில் அடித்தேன், நான் என்ஜாய் பண்ணேன். பட் கிளைமேக்ஸ் எல்லாம் உட்கார முடியலை. வெளில வந்ததுக்கப்புறம் யோசிக்க மோர் ஹேட்டிங் த டீம். இன்னும் இது 2 ரைட்டர் யார், ஏன் ஸ்க்ரீன் ப்ளே கேவலமாக எழுதுனாங்கன்னா அவங்க மேலே தான் கோவம் இருக்குது, ஆதங்கம் இருக்குது. ஏன்னா நான் ஒரு ரோகையை வச்சு நான் ஒரு கதை ஒன்று ஃப்யூச்சரில் பண்ணு வச்சுருந்தேன். அந்தளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்கிற டெவலப் பண்ணி வச்சுருக்க ஒரு கதைக்கு ஏன் இந்தளவுக்கு இவங்க எஃபர்ட்டே போடாமல் இந்த காலத்தில் 2025 இவ்வளோ மொக்கையாக பண்ணியிருக்காங்கிறது தான் வருத்தம். அதுவும் ஒரு சென்ட் ஆஃப் படம் ஈத்தனட்டுக்கு. சேட்லி அது இது இருக்காது. பட் ஸ்டில் சொல்கிறேன், சேட்லி தட்ஸ் த மோஸ்ட் டம்மஸ்ட் திங் தட் தே குட் ஹவ் எவர் டன் நான் சொல்லுவேன். வாங்க நான் அடுத்தது போவோம். மெயினாக இந்த ஏஐ வச்சு உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அதை சொல்லிட்டேன். அடுத்தது என்ன, ஜஸ்ட் விக்கிபீடியா போய் மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் இருக்குறீங்க. இட் இஸ் அ 8th இன்ஸ்டால்மெண்ட்டு, ரிப்ரஸ் த ரோல்ஸு, ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் எவர் மேடு. எதுக்கு 300-400 கோடி எஸ்டிமேட் பட்ஜெட்? எதுக்கு? ஃபிலிம் ரிவ்யூ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கிரிட்டிக்காக மே 23 தான் யூஎஸ்லேயே ரிலீஸ் ஆக போகுது. நம்ம இந்தியாவில் பண்ணியிருக்கோம். விக்கிபீடியா அது கூட அப்டேட் பண்ணல. இந்தியா எவ்வளோ பெரிய கண்ட்ரி, இந்தியாவில் டோக்கியோவில் May 5 ஓகே ஏதோ ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் காஸ்ட் ஃபிலிம் வருது May 14, May 5 டோக்கியோ ரிலீஸ் ஆயிருக்கு. May 17 இந்தியான்னு ஏன் போடல இன்னொரு ரிலீஸ் டேட்டு? பிளாட்டெல்லாம் விட்டுருங்க, படம் பாருங்கள். World premiere in Tokyo on May 5th. The film screened on 2025 Cannes Film Festival May 14. Prior to its scheduled theatrical release on May 23. It was previously set to release on August 5, but 2022, but was delayed to November 4, 2022, July 2023, 28, 2024. Current date is response to SAG-AFTRA strike. International it was released theatrically in Australia, New Zealand, Philippines, India, South Korea on May 17th. எல்லாரும் இப்போயே பார்த்துட்டீங்கடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஃபிலிப்பீன்ஸ், இந்தியா, சவுத் கொரியா. இட்ஸ் கரண்ட்லி பெண்டிங் ரிலீஸ் டு யுனைடெட் கிங்டம் ஆன் May 19th. அவனும் இன்றைக்கி பார்த்துருவான். ஏன்னா யூஎஸில் மட்டும் 25 எப்பா. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் கனடா த ஃபைனல் ரெக்கனிங் ஸ்கெடியூல் டு பி ரிலீஸ்ட் அலாங் சைடு லியோ அண்ட் ஸ்டிச் அண்ட் இஸ் ப்ரொஜெக்டட் டு கிராஸ் 80 to 100 million. ஓகே, கிரிட்டிக்கல் அக்ரிகேட்டர் டாட்டர் டம்ஸ் 81% கொடுத்துருக்கான். Gargantum in action, runtime, scope, final reckoning is sentimental send-off for Ethan and that accomplished its mission with a characteristic flair for the impossible. Metacritic is 16 out of 100, generally favorable. Future in 2023, Maguire told Fandango and that final reckoning would not necessarily end the series. They were developing ideas for future installments. So in 2023, during a promotion of Dead Reckoning, Cruise expressed interest in continuing to make further films in the series of Ethan. Despite both films have initially been billed as a send-off to the character, citing Harrison Ford playing Indiana Jones in his early Indiana Jones and the Dial in Destiny. On November 12, 2025, journalist Jeffrey reported that Cruise was looking at his Top Gun Maverick co-star Glenn Powell to replace him as a new lead. Powell denied this rumor, right? Then guys, overall Mission Impossible இதான் ஓவரால் மூவி எக்ஸ்பீரியன்ஸும் கூட. ஐ ஹோப் உங்களுக்கு இது ஃபுல்லாக முடிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஹோப் யூ என்ஜாய் திஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் சந்திக்கிறேன். டேக் அப். யூ ஆல் பீஸ் அவுட்.